மன்னிச்சிடுங்க. நான் பேர் ஆஷிகா, பெங்களூர் பொண்ணு. So firstly I would like to thank you Vijay Sri sir because this is my debut movie in Tamil, that too with a legend actor Mohan sir. So I was very nervous in the initial, but Mohan sir was very supportive and sharing screen with Mohan sir is really a blessing and he's very supportive. நான் அனித்ரா நாயர். இந்த படத்தில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது தமிழில் என்னோட 2வது மூவி. ஃபர்ஸ்ட் பவுடர், அதுவும் விஜய் ஸ்ரீஜி சார் கூட தான் பண்ணியிருக்கேன். இது 2வது மூவி ஹரா. பாடல் எல்லாரும் கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும்? ஓகே. இந்த பாட்டு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு ஷெடியூல் முடிச்சதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் பெட்டில் இருந்து தான் நம்ம மியூசிக் டைரக்டர் ரஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவில் தான் எல்லாமே இருந்துக்கிறோம். இன்றைக்கி இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாங்கள் நிறையா சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா ஃபங்க்ஷன்கள் கலந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இது வரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்ருக்கிறேன். அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்டு மேனர்ஸோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறது காரணம் அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்கு வர்ற என்னென்னா, சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங்கு ஹிட் ஆகிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்கள், யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா அண்ட் எம்எஸ்வி அண்ணன் 2 பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. ஒரு நடிகனாக பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அந்த உச்ச ஸ்டைலெல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்களாம் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த அம்பிகா பற்றிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும் அந்த பாட்டு. அதில் என்னென்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அதில் இந்த ஸ்வரங்கள் வந்து சரிக்கா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸாக அதிகமாக வந்து ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாஜி சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மாமல் வாயை செய்ப்பார். அது வந்து அந்த மியூசிக்னால இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாமல் அவர் பண்ணுவார்.
அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டில் வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அவர் பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலைன்பாங்க. பட் என்னோட பழகினவருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேங்கிறது. இந்த திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு 7வது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம். அற்புதமாக வந்திருக்கு. நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிகர்களுக்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும். ஏன்னா படம் வந்து பார்த்துட்டு எல்லோரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டரோ, கேமராமேனோ, மியூசிக் டைரக்டரோ, இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேறு பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாரு. படத்தை பார்த்தோம், நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிஸ்டப்பாயிண்ட் பண்ணாது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களெல்லாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கூடி சீக்கிரத்திலேயே படத்தை பற்றி சொல்லுவோம். இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் இல்லை, வியாபாரம் இல்லை, அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும், அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படத்துக்கு வெற்றி உண்டு, படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் டீசர் பார்த்துட்டு, சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார், அப்படியே அவரை டிஸ்ட்ரிபியூட்டர் வர சொல்லுங்கள். இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த விஷயத்தை இன்றைக்கி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மேலே, நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு ஹரா டீம் மேலே. படத்தை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் இவர் ட்ரெய்லரும் பார்த்துட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது வேறு. ஆனால் உங்கள் ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காராங்கிறது உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அது கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. இந்த படம் வந்து ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7th வந்து இந்த படம் திரைக்கு வரும். சார்கா டிஸ்ட்ரிபியூட்டர் எதில் ராஜ்ங்கிறவர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து த்ரூ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார், நன்றி நன்றி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது சார் படம், கண்டிப்பாக. தேங்க்யூ. ஆமாம் சார், சக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், சக்ஸஸ் டைரக்டர், சக்ஸஸ் ப்ரொடியூசர் சார். கூட்டணி சார், இந்த கூட்டணி ஜெயிக்கலாம். ஆமாம், கோவை பிரதர்ஸ். ஆமாம், நல்லா வரும். கோவை மக்கள் மனசு, நல்ல மனசு. அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும், அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், ஜனங்க ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மறுபடியும் சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் உங்கள் மூலமாக தான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ.